வாக்குத்தத்தங்கள் விசுவாசிகளுக்கு சொந்தமாக இருக்குதுன்னா, ஏன்னா இயேசு அவங்கள பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ரட்சித்து அந்த தடையை எடுத்து போட்டு தேவனிடத்தில் சேர்த்து விட்டார். இயேசுவின் மூலமாய் நம்ம தேவனிடத்தில் சேர்ந்து விட்டோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை தவிர வேற no one comes to the Father but by me. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இயேசு இல்லைன்னா நம்ம வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி கிடையாது, எல்லா விதமான தண்டனைக்கு தான் சுதந்திரவாளி. இயேசு இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஃபுல்லாக அந்த நியாய தீர்ப்புகள்லாம் இருக்குல்ல, சாபங்கள்லாம் இருக்குது பைபிளில், அதை லிஸ்ட் பட்டியல் எடுக்கணும். இயேசு இல்லைன்னா அதுதான் கிடைக்கும். இயேசு இல்லைன்னா அதுக்கு தான் நாம் சுதந்திரவாளிகள். இயேசு மட்டும் இல்லைன்னா we will inherit the curses. நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது? சாபங்கள், நியாய தீர்ப்புகள், தண்டனைகள். ஏன்? நாம் எல்லாருமே கடவுள் பார்வையில் பாவம் செய்து கெட்டு போய்விட்டோம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. நம்ம உலகத்தில் இருக்க எல்லாரையும் சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டாங்க. இதுக்கு சிலர் உலகத்தில் கேட்குறப்போ கோச்சிப்பாங்க, என்னங்க அப்படி என்னங்க நாங்கள் செஞ்சிட்டோம், நாங்கள் நல்லா தானே டீசெண்டாக தானே வாழ்கிறோம்னா கொலையாக செஞ்சோம். கரெக்டு தான், டீசெண்டாக. அது என்னென்னா, இந்த பாவம்ன்றது டீசெண்டாக வாழ்கிறவங்கள்ட்டையும் இருக்குது, இன்டீசெண்டாக வாழ்கிறவங்கள்ட்டையும். பைபிள் அப்படி தான் போதிக்குதுங்க. பாவம் என்னது? போய் ஒரு கொலையை செய்கிறது மட்டும் பாவம் கிடையாது. பைபிள் பாவத்தை ரொம்ப ஆழமாக போதிக்குது பாருங்க. பாவம்னா என்னன்னா, உங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் மூச்சையும் தாளந்தையும் திறமையும் ஆற்றலையும் கை காலையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை மறந்துட்டு அவரை கண்டுக்காம விட்டுட்டு உங்களுக்காகவே வாழ்றது, அல்லது உங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்றது, அல்லது மற்ற நபர்களுக்காகவே வாழ்வது, அவரை தவிர உங்களுக்காக மற்றவர்களுக்காக வாழ்வதுக்கு பேர் தான் பாவம். உங்களுக்கு பேர் தான் பாவம். அது எப்படி வேணால் வெளிப்படலாம். சிலர் ரொம்ப பயங்கரமான மோசமான காரியங்களை செய்வதன் மூலமாக தாங்க பாவின்னு வெளிப்படுத்துகிறாங்க. சிலர் ரொம்ப டீசெண்டாக வாழ்கிறாங்க. காலங்கத்தால் எழுந்திரிச்சு கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க, டைமுக்கு, நாளெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சோறு போடுறாங்க, நல்லா சேர்த்து வைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா பிளான் பண்ணுறாங்க, சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் கடவுளுடைய பார்வையில் பாவி. ஏன்னா அது தங்களுக்காக செஞ்சது, கடவுளுக்கு செய்யலை. கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவங்க செய்யலை. ஆகவே கடவுள் அவர்களை பாவிகளாய் எண்ணுகிறார். அவ்வளோதான். கடவுள் தான் உயிரையே கொடுத்தாரு, மூச்சையே கொடுத்தாரு, கை காலையே கொடுத்தாரு, தாளந்து திறமை இதெல்லாம் இல்லாமல் ஒரு பைசா சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவங்க வேலை செஞ்சதும் சரி, சம்பாதிச்சதும் சரி, சேர்த்து வச்சதும் சரி, பிள்ளைகளை வளர்த்ததும் சரி, சாப்பிட்டதும் சரி, எல்லாமே தங்களுக்காக செஞ்சாங்க, தங்கள் குடும்பத்துக்காக செஞ்சாங்க. பைபிளில் அது பாவம். எல்லாத்தையுமே கடவுளுடைய மகிமைக்கு செய்ய வேண்டும் என்று பைபிள்